Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல சீரிஸ் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயிலே தான் வதக்கி விட்டு வேக வைக்க போகிறோம். இல்லை தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. எண்ணெயிலே வதக்கி வேக வைக்கிறதுனால இந்த தக்காளி கூட்டு வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ பொடுசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி கூட்டுக்கு வந்து நல்லா வதங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நான் சாப்பரில் போட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம். தக்காளி கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எதுவும் ஊற்றாமல் எண்ணெய் நிறைய ஊற்றி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதக்கி வச்சுக்கோங்க. இதை வெளியில் வைக்கிறப்ப ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறவங்க கொஞ்சம் கூட மட்டும் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.